கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். 6 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். நேற்று வரை 6 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்து சிகிச்சை பெற்று வந்த பெரியசாமி என்பவர் உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. 7 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 32 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 22 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 4 பேரும், பாண்டிச்சேரி ஜிப்மரில் 6 பேரும் என மொத்தம் 64 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனைகளில் 23 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 142 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 தனிப்படைகள் அமைத்து மதுவிலக்கு சோதனையில் மாவட்ட காவல்துறை ஈடுபட்டுள்ளது. ஜூன் 19 முதல் 25 வரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்றங்கள் தொடர்பாக 107 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 6000 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 180 மில்லிமீட்டர் அளவு கொண்ட 148 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் 12000 லிட்டர் புளித்த சாராய ஊறல் கீழே கொட்டி அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.